ஒன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1 சாப்டர் 1 வாட்டர் டெக்னாலஜி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் ஆல் டைப் ஆஃப் impurities ஃப்ரம் வாட்டர் அண்ட் மேக் இட் ஃபிட் ஃபார் டொமஸ்டிக் ஆர் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் இஸ் known as வாட்டர் ட்ரீட்மெண்ட். வாட்டர் ட்ரீட்மெண்ட் என்னது? தண்ணியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் அழுக்குகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்ல தண்ணியாக மாற்றி அதை நம்ம வந்து டொமஸ்டிக்கோ அல்லது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணுறது தான் வாட்டர் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் impurities. தண்ணியில் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருக்குன்னா ஃபிசிக்கல் impurities, கெமிக்கல் impurities, பாக்டீரியல் impurities. இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் impurities சொல்கிறோம். இது கூட இந்த நிறையா டைப் ஆஃப் impurities இருக்குது. டேஸ்ட்டு, ஓடரு, நெக்ஸ்ட்டு குளோரைட்ஸ், ஃப்ளூரைட்ஸ், ஆர்சனிக்னு நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபிசிக்கல் impurities. சஸ்பெண்டட் impurities like sand, oil droplets, vegetable oil and animal matter impact turbidity to water. Colloidal impurities like finely divided silica, clay and organic waste product impact color, odor and taste to water. ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ்னால் என்னது? இந்த மணல், நெக்ஸ்ட் இந்த ஆயில் ட்ராப்லெட்ஸு, இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, இது எல்லாம் தண்ணியை வந்து அசுத்தப்படுத்துது. அதான் வந்து நம்ம ஃபிசிக்கல் இம்ப்யூரிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். கொலாய்டல் இம்ப்யூரிட்டிஸ்னு என்னது? இந்த கிளே, ஆர்கானிக் வேஸ்ட் ப்ராடக்ட் இதெல்லாம் சேர்ந்து தண்ணியை வந்து அன்டர்ட்டியாக ஆக்குது. அதான் வந்து கொலாய்டல் இம்ப்யூரிட்டிஸ். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் impurities. கெமிக்கல் impuritiesல dissolved salt like bicarbonates, sulfides and chlorides of calcium and magnesium and carbonates, bicarbonates of sodium and potassium. Next, dissolved calcium and magnesium salt in water cause hardness, whereas alkali salts, bicarbonates, carbonates of potassium and sodium and bicarbonates of calcium and magnesium make the water alkaline. தண்ணி ஹார்டாக இருக்கிறதுக்கு காரணமே என்னது? கால்சியமும் மெக்னீஷியமும் தண்ணியில் வந்து அதிகமான கண்டென்ட் இருக்க போய் தான் தண்ணி வந்து ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர்னே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டரை நம்ம வந்து எப்போ வந்து ஆல்கலீன் அப்படின்னு சொல்லுவோன்னா அதில் வந்து கார்பனேட்ஸ் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் சோடியமும் அண்ட் பைகார்பனேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இந்த ரெண்டும் இருக்கும்போது தான் அதை வந்து நம்ம வாட்டர் வந்து ஆல்கலின்னே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டிசால்வ்டு கேஸஸ். டிசால்வ்டு கேஸஸில் என்னெல்லாம் வருது? ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைட், சல்ஃபர் ஆக்சைடு, த வாட்டர் அசிடிக் இது எல்லாம் இருந்ததுன்னா அது வந்து அசிடிக் வாட்டர்னே சொல்கிறோம். ஸோ தே ஆக்சலரேட் த ரேட் ஆஃப் கொரோஷன். நெக்ஸ்ட்டு தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியல் இம்ப்யூரிட்டிஸ்னால் என்னது? ஆல்கே, பாக்டீரியல் அண்ட் அதர் மைக்ரோ ஆர்கானிசம் காசஸ் டிசீசஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா தான் நம்ம வந்து இம்ப்யூரிட்டிஸ் இதெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரிமைனிங் டாபிக் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.